ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து திருமன்றத்தோடைய 10வது பாடலை வந்து நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அண்ட் இதோட நான் வந்து 10 பாடல் மைண்ட்ல தெளிவா நிக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அவனை ஒளி அமர்ந்தும் இல்லை, அவனன்றி செய்யும் தவமும் இல்லை, அவனன்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை, அவனன்றி ஊர் புகுவார் அரியனே. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை ஒளிய அப்படிங்கிறப்போ சிவனை மீன் பண்ணுது, அவனை தவிர அப்படிங்கிறதான். அவனை ஒளிய அமரரும் இல்லை, அவர் இல்லாம தேவர்கள் கூட கிடையாது. அமரர்கள்னா இறப்பு இல்லாதவர்கள் தானே. இறப்பு இல்லாதவர்கள் பாத்தீங்கன்னா தேவர்கள் தான் இறப்பு இல்லாம இருக்காங்க. ஸோ தேவர்கள் கூட சிவன் இல்லாம அவங்க கூட இருக்க முடியாது அப்படிங்கறத மீன் பண்றாங்க. அவனன்றி அமரர்களும் இல்லை, அவனன்றி செய்யும் தவமும் இல்லை. சிவன் இல்லாம நம்ம செய்யக்கூடிய தவங்கள் எதுவுமே பலனளிக்காது அப்படிங்கறத திருமூலர் சொல்றாரு. அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, அவனன்றி மூவரால் ஆவதொன்றும் இல்லை. மூவர்னா யாரு அப்படின்னா, இந்த கிரியேஷன், அப்புறம் நம்மளை பாதுகாக்கிறது, அழிக்கிறது, இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. படைத்தல், காத்தல், அழித்தல். படைத்தல்னா பிரம்மா, காத்தல்னா விஷ்ணு, அழித்தல்னா ருத்ரன். சோ இந்த 3 பேருமே வந்து சிவன் இல்லாம இவங்களுக்கும் அங்க வேலை கிடையாது அப்படிங்கறத இந்த பாடல்ல அடுத்த அவர் சொல்ற விஷயமா இருக்கு. அடுத்து, அவனை ஒளி அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் தவமும் இல்லை, அவனன்றி ஊரால் ஆவதொன்றும் இல்லை, அவனன்றி ஊர் புகுவார் அரியனே. ஊர் புகு அப்படின்னா என்னன்னா, ஊருக்கு போறது. அதாவது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இந்த பூமியில முடிச்சுட்டு ஒரு முக்தி நிலையா, அதாவது இந்த பிறப்பிறப்பு சங்கிலில இருந்து விடுபட்டு போறதுக்கான ஒரு நிலைய, ஒரு பாதைய வந்து அவர் இல்லாம, சிவன் இல்லாம அந்த பாதையை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் திருமூலர் இந்த பாடல் மூலியமா சொல்ல வர பொருள். ஓகேவா? சோ இது எப்படி நான் வந்து சயின்ஸோட பாக்குறேன் அப்படின்னா, சிவனுங்கிறத நம்ம கான்சியஸ்னஸ் எடுத்திருக்கோம். அதாவது விழிப்புணர்வு, அந்த கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் சிவன் அப்படிங்கிற ஒருத்தரை. ஸோ சிவன் இல்லாம, அதாவது இந்த ஃபோக்கஸ் எபிலிட்டி இல்லாம, கவனம் இல்லாம, சுத்தி எல்லா விஷயத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா நம்ம கவனம் இருக்காது இல்லையா. கவனம் வேணும். கவனம் இருக்கிற பட்சத்துல, அந்த விழிப்புணர்வு கான்சியஸ் இருக்கிற பட்சத்துல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம, அதாவது பாடலுடைய பொருளை பொறுத்த வரைக்கும் இந்த கான்சியஸ்னஸ் இல்லாம சுத்தி இருக்க விஷயங்களோடயே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளால வந்து சாதாரண மனிதர்களால கூட நம்மளால வந்து என்ன சொல்றது, அந்த ஒரு நிலையை கூட ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூவரா கூட இருக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த மூவருங்கிறது நம்ம உடல், மனம், ஆவின்னு எடுத்துக்கலாம். இல்ல நம்மளுடைய ரெப்டிலியன் கேரக்டரிஸ்டிக்ஸ், நியோ கார்டெக்ஸ் ஒர்க்ஸ், எமோஷனல் கார்டெக்ஸ் ஒர்க்ஸ், அதாவது இந்த இன்ஸ்டின்ட் வாழ்றதுக்கான அந்த ஒரு நமக்குள்ள என்ன சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு நேரம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த சிங்கம் எல்லாம் திடீர்னு முன்னாடி வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பக்கம் போக கூடாது, இந்த பக்கம் போ, எல்லாம் சுத்துருவேன் அப்படிங்கிற இந்த வாழ்ற சூழல்ல வந்து ஏத்த மாதிரி நம்மள வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டே இருக்கும் தெரியுமா. ஒரு உள்ளுணர்வு, இதை பண்ணாத, அதை பண்ணுங்க, அந்த ஒரு இன்ஸ்டின்ட் கொடுக்கறது ரெப்டிலியன் கேரக்டரிஸ்டிக்ஸ். நியோ கார்டெக்ஸ்ங்கிறது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான், நம்ம வந்து யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது அந்த ரீஜியன். எமோஷனல் கார்டெக்ஸ், அமிக்டிலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எமோஷனலா நம்ம யோசிக்கக்கூடிய திறமை. இந்த 3 விஷயம் தான் சேர்ந்துதான் நம்ம வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு ஒரு காரணம். சோ இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா இயங்குறதுக்கு கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒண்ணு முக்கியமா தேவை. கான்சியஸ் இல்லைன்னா நம்ம இந்த 3 விஷயத்தையுமே வந்து பேலன்ஸ்டா செய்ய முடியாது, ஒரு அன்பேலன்ஸ்டாவே இருக்கும். அதுதான் இங்க சொல்ல வராங்கன்னு நான் நம்புறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அவரன்றி செய்யும் தவமும் இல்லை. அதாவது சிவன் இல்லாம செய்யக்கூடிய தவங்களும் பலிக்காது. நீங்க மெடிடேஷன் பண்றப்ப உட்காந்து சினிமா பாட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, இல்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நீங்க வெளியே போன விஷயங்கள் ஞாபகப்படுத்திட்டு சூப்பரா இருக்குன்னு அதை பத்தியும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, மெடிடேஷனுக்கான வேலை என்னவோ, மெடிடேஷன் பண்ணா என்ன நடக்குமோ அது நடக்குமா அப்படின்னா நடக்காது தானே. சுத்தி வெளியில விஷயங்களோ டிஸ்ட்ராக்ட் பண்ணா அது நடக்காது தானே. சோ எப்ப கான்சியஸ்னஸா நீங்க ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்றீங்களோ அப்பனாதான் அதுக்குன்னு ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா. சோ அதுதான் இங்க சொல்றாங்க. கான்சியஸ் இல்லாம உங்களால மெடிடேஷன் கூட பண்ண முடியாதுப்பா, உங்களால அந்த ஒரு முத்திநிலை நோக்கி போக முடியாது அப்படிங்கிறதுதான். அவனன்றி ஊர் புகுவார் அரியனே. அதாவது கான்சியஸ் இருந்தாதான் நான் சொன்ன மாதிரி இந்த எல்லாமே ஆஃப் ஆகும், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகும், எமோஷனல் கார்டெக்ஸ் ஆஃப் ஆகும், டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் வந்து டீஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு நான் சொன்ன எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபோக்கஸ், அட்டென்ஷனா ஃபீல் பண்ணணும். உங்க ஒவ்வொரு பாடி மூமெண்ட்ஸையும் ஃபீல் பண்ணணும். உங்களுக்குள்ள நீங்க பார்க்கணும். இன்ட்ரோஸ்பெக்ஷன், இன்சுலா அப்படிங்கிற ஆர்கனோட ஒர்க் அங்க நடக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணாதான் வந்து எல்லாமே பாசிபிள் இல்லையா. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் கான்சியஸ்னஸ் தானே. ஸோ அதுதான் வந்து இந்த பாடல்ல வந்து சொல்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சியஸ்னஸ் மீன் பண்ணி தான் இது பாடல் முழுமையா இருக்குது. ஸோ உங்களுக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க.
அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சுன்னா, அதாவது இப்போ வரைக்கும் நான் பேசிட்டு இருக்க மெத்தட் நல்லா இருக்கா, இன்னும் கொஞ்சம் பொறுமையா சொல்லணுமா, இல்ல வேற விஷயங்கள் டீடைல் பண்ணி சொல்லணுமா, இல்ல ஏதாவது கூட குறைச்சல் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்க தாராளமா இந்த வீடியோடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்த வீடியோல இன்னும் டெவலப் பண்ணி ஏதாவது சொல்லலாம். ஸோ see you next time. டாடா, பை.